வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மோகன்குமார் சேலம் எஜுகேஷன்லேருந்து. இது இந்திய பொருளாதாரம் பகுதி 6. மீதி 5 லிங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வீடியோவுக்கும் முன்னாடி நம்ம பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டோட்டல் பிளேலிஸ்ட்டோட அந்த லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட அனைத்து வகுப்புகளும் வரிசையாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நாம் என்னென்ன மாதிரியான விடயங்கள்லாம் பார்க்க போகிறோம்னா, 2வது ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன மாதிரியான விடயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம்னா, 2வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய ஒரு முழு புரிதலோடு நாம் இந்த வகுப்பை பார்க்க போகிறோம். இந்த 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட குறிக்கோள்கள், அதனால் நாம் என்னென்ன மாதிரியான வளர்ச்சியை பெற்றோம், இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்தது, எந்தெந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். இந்த ஐந்தாண்டு திட்டத்தை, அதாவது 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போ போட்டாங்கன்னா 1956லேருந்து 61 வரைக்கும். எப்போ இருந்து? முதல் கேள்வி பிலிம்ஸுக்கான கேள்வி. 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956லேருந்து 61 போடப்பட்டது. ஆக்சுவலாக அந்த இதோட டார்கெட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 4.5%, ஆனால் ஆக்சுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா 4.3%. இந்த பிளானை எந்த மாதிரியாக கூப்பிடுவாங்க அப்படின்னா மகளநோபிஸ் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க பேர்? இதோட புனை பெயர் என்ன? மகளநோபிஸ் திட்டம் என்று அழைக்கப்படும். ஆக்சுவலாக இது ஃபுல் பிளான் மகளநோபிஸ்து கிடையாது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சிம்பிள் திங்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஹெரால்ட் டோமர் க்ரோத் மாடல் பயன்படுத்துகிறாங்க. அதாவது முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த விடயத்தை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் சில விடயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாங்க, கவனம் செலுத்தினாங்க. அது என்னென்ன மாதிரியானா இருக்குன்னா, அக்ரிகல்ச்சருக்கும் இண்டஸ்ட்ரிக்கும், அதாவது 2வது துறை மற்றும் 4வது துறைக்கு மட்டும் ப்ரொஃபஸர் பிசி மகளநோபிஸ் அப்படிங்கிறோட அந்த திட்டத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எ சிம்பிள் aggregative Herald Domer growth model was again used for overall projections. The strategy resource allocation to branch sector as agriculture விவசாயம், இண்டஸ்ட்ரி தொழில்துறை, இந்த 2வது மற்றும் 4வது துறைகளுக்கு எந்த மாடல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இந்த மகளநோபிஸ் மாடல் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? சரி, இந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ போடப்பட்டதுன்னா, நம்மளுடைய 2வது ஐந்தாண்டு திட்டம் நிலையான பொருளாதார சூழலில் உருவானது. ஏனெனில் முதல் ஐந்தாண்டு திட்டம் நல்ல வெற்றியை கொடுத்தது. அந்த வெற்றியின் மூலமாக மிகவும் நம்பிக்கையுடனும் தெளிவாகவும் இந்த நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் அனைத்தையும் ஆராய்ந்து இத்திட்டம் போடப்பட்டது. இத்திட்டத்தின்படி முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, குறைவான முன்னுரிமை விவசாயத்துறைக்கு அளிக்கப்பட்டது. ஏன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்துல தண்ணீர் அடைஞ்சிடறோம். ஸோ ஏற்றுமதி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட தானியங்களும் உணவுப் பொருட்களும் இருக்குது, இறக்குமதி பண்ணக்கூடிய தேவைப்படலை. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதனால விவசாயத்துறைக்கான முன்னுரிமையை குறைச்சிட்டோம். இந்த ஐந்தாண்டு இந்த முறை நம்ம என்ன செய்ய போறோம்னா, அதிக வளர்ச்சி அடைந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது தான் திட்டத்தோட முக்கிய நோக்கம். A plan focused on rapid industrialization, heavy basic industries. இதுக்கு இப்போ நான் இங்கே நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன். அந்த இண்டஸ்ட்ரி வைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? எனக்கு மூலதனம் வேணும். அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபாரின் லோன், வெளிநாட்டு மூலமாக, வெளிநாட்டு கடன்கள் மூலமாக இங்கே நம்ம என்ன செய்யலாம்? தொழிற்சாலையை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டது. advocated huge import through foreign loans. அடுத்து 1956 நம்மளுடைய இந்தியா இண்டஸ்ட்ரியலைஸ்டு நாடாக மாறணும், அதாவது தொழில்துறையில் முன்னேற்றம் அடை நாடாக மாறணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வையோட 2வது ஐந்தாண்டு திட்டம் போடப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, அதற்கான ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறாங்க. அதுதான் 1956 வந்த புதிய தொழில் கொள்கை, தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா, முழுக்க சோசியலிஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது. அதாவது 1956
உருவாக்கப்பட்ட புதிய தொழில் கொள்கையானது முழுவதும் சோசியலிச தன்மை கொண்டதாகவும் அந்த சோசியலிச தன்மை கொண்ட சமூகத்தை கட்டமைக்கும் ஒரு திட்டமாகவும் இருந்துச்சு. அதான் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சொசைட்டி இஸ் கோல் ஆஃப் தி எக்கனாமிக் பாலிசி. கேள்விகள் கேட்கப்படலாம், இங்கேருந்து கேட்பாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1956 உருவாக்கப்பட்ட புதிய தொழில் கொள்கையின்படி என்ன மாதிரியான சொசைட்டியை உருவாக்க முன்னெடுப்பு செய்யப்பட்டது? என்னது? எ சோசியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி. ஆக்சுவலாக இது என்ன சார்னா மாட்ரேட் சக்ஸஸ்ஃபுல் தான். மாட்ரேட் அதாவது இது அந்தளவுக்கு வளர்ச்சி அடையலை, இருந்தாலும் ஒரு மிதமான வெற்றியை மட்டுமே இலக்கா அடைஞ்சுது. எதனால் சார் மிதமான வெற்றி பெற்றது அப்படின்னா, நாம் வெளிநாட்டு கடன்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். என்னது? வெளிநாட்டு கடன்கள் அப்படிங்கிற வார்த்தை. வெளிநாட்டு கடன்கள் கிடைக்கல. ஸோ அது கடுமையான பற்றாக்குறையாக இருந்தது. அதனால் வளர்ச்சி இலக்க எட்ட முடியாத சூழலில் ஏற்பட்டது. இதனால் கிட்டத்தட்ட விலைவாசி உயர்வு. ஏன்னா பேசிக்காக பயன்படுத்தக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு லோயர் ப்ரியாரிட்டி கொடுத்தனால விலைவாசி தானாக உயர ஆரம்பித்தது. ஸோ 2வது 5ஆம் திட்டம் பார்த்தீங்கன்னா மிதமான வெற்றியை மட்டுமே பெற்றது. இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன். எ செகண்ட் பிளான் வாஸ் கன்சீவ் இன் எ அட்மாஸ்பியர் ஆஃப் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. அதான் சொன்னேன், பொருளாதாரம் நிலைப்புத்தன்மையாக இருக்கிறப்ப உருவானது. It was felt agriculture could be accorded lower priority. A plan focused on rapid industrialization, heavy basic industry, advocate huge important through foreign loan. The industrial policy 1956 was based on establishment of socialistic pattern of society as a goal of economic policy. Acute shortage of forex leads warning of development target price rise. சொன்ன விலைவாசி உயர்வு. Also seen 30%, அதாவது விலைவாசி உயர்வு எப்படி இருந்ததுன்னா 30% வரைக்கும் உயர்ந்துருச்சு. 2வது 5ஆண்டு திட்டத்தின் வெற்றிக்கான தடைகளாக பார்க்கப்பட்டது. கேள்விகள் கேட்கலாம், எதெல்லாம் என்ன 5ஆம் திட்டம் மாட்ரேட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? எதில் கேட்பாங்க? நான் முன்னாடியே சொன்னேன், பிலிம்ஸில் கேட்கப்படலாம். சரிங்களா? இது 1948ஆம் ஆண்டு. அதாவது இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாங்க. இந்த தொழில்துறை கொள்கை தீர்மானம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படலாம். இந்த விஷயம்ல எதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, தயவுசெய்து இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே அட்டன் பண்ணுங்கள், தமிழில் தேடாதீங்க. எப்படி வேணால் நம்மளை குழப்புவதற்காக நமக்கு எந்த மாதிரி வேணுமானாலும் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுக்கலாம். அதாவது 1948 கொடுக்கப்பட்ட அந்த தொழில்துறை கொள்கையை மாற்றி அமைக்கிறாங்க. எப்படின்னா 1956ஆம் ஆண்டு நியூ ரெசல்யூஷன் திருத்தி அமைக்கப்பட்ட பதிவு அப்படின்னு சொல்லப்படுது. இதோடைய பேசிக் கான்செப்ட் என்னன்னா சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறாங்க. எப்படி? அதாவது சமத்துவமாக இருக்கணும். ஏன்னா நான் முன்னையே சொல்லியிருக்கேன், நெஹ்ரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் சோவியத் ரஷ்யாவுடைய பிளான் மேலே. ஸோ அது கம்யூனிஸ்ட் நாடு. ஸோ கம்யூனிஸ்ட் நாடு எப்படி இருக்கும்? சரி, எல்லா விஷயமும் அரசாங்கமே எடுத்து நடக்கும், எதையுமே தனியாருக்கு கொடுக்காது, அரசாங்கமே எடுத்து நடத்தும். அப்படி தனியார் எடுத்து நடத்தினாலும் அவங்களுக்கு அந்த மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா யார் கையில் இருக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் கையில் தான் இருக்கும். சரிங்களா? இந்த டைமில் அவங்க கான்சன்ட்ரேஷன் எது பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரோட கான்சன்ட்ரேஷன் குறைச்சிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை உயர்த்தணும். அதாவது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டார். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், தொழில்துறையில் எந்த அளவுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுதான் இந்த 5ஆம் திட்டத்தோட சாரம்சம். அப்ஜெக்டிவ்ஸ், முக்கிய அம்சங்கள் என்னென்ன, நோக்கங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல தமிழில் சொல்கிறேன். இந்த 2வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா தேசிய வருவாயை உயர்த்தணும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நாட்டிற்கு தேவையான இன்றியமையாத தொழில்துறை நிறுவனங்களை அரசின் முதலீடு மற்றும் அந்நிய முதலீடு ஆகியவற்றை கொண்டு தொழில்துறையின் முன்னேறிய நாடாக மாற்ற முனைவுடன் செயல்படுத்தப்பட்ட திட்டம்னே இதை பற்றி சொல்லலாம். இதில் காட்டேஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது என்ன செய்யும் அப்படின்னா புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய நோக்கமா அமைஞ்சிருக்கிறனால இது என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சிறு குறு தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டன. அடுத்தது முக்கியமான விஷயம், ரிடக்ஷன் இன் இன்இக்வாலிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன? அதாவது ஏழை பணக்காரன் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்மளுடைய இந்தியா மாட்டிட்டு இருந்தது. ஸோ இந்த பாகுபாடு குறைக்கணும் அப்படின்னா இருவருக்கும் சரிசமமான சம்பளம் வழங்கணும். அப்போ வருமானத்தை
அதிகப்படுத்தும் பொழுது ஏற்றத்தாழ்வுகள் குறையும். இந்த டைமில் வந்து அவங்க சொன்ன டார்கெட் வந்து 5% growth எவ்வளவு 5%. நான் இப்போ இங்கிலீஷில் சொல்கிறேன். A sizable increase in national income so as to raise the level of living. Rapid industrialization of the country with a particular emphasis on the development of basics of key industries. The large expansion of the employment opportunities by the development labor incentives project as small scale industry. Reduction in inequality of the income and distribution to attain the annual growth rate in 5%. ஓகேங்களா, கிளியருங்களா? சரி, அடுத்தது அவுட்லே. இந்த திட்டத்துக்கான ஒதுக்கப்பட்ட நிதிகள் கேள்விகள் இந்த இடத்துல இருந்து கேட்கலாம். எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, நான் கொடுத்துருக்கேன். இந்த செகண்ட் பிளான், அதாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை என்னன்னு அழைப்பாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அதே முதல் ஐந்தாண்டு திட்டத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் பிளான்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இடம் எது? விவசாயத்துறைக்கு. ஆனால் இந்த டைம் எது கொடுத்துருக்காங்க? தொழில்துறைக்கு கொடுத்துருக்காங்க. அது பொதுத்துறையில் தொழில்துறையை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய முதல் ஐந்தாண்டு திட்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், நம்ம சக்ஸஸாக காட்டியாச்சு. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பொதுத்துறைக்கு எவ்வளோ 4800 கோடி ரூபா மொத்த பொதுத்துறை ஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கொடுக்கப்பட்டது எவ்வளோனா 4672. இந்த கேள்விகள் கேட்கலாம், இந்த இடத்துலேருந்து கேட்பாங்க. எதுலேருந்து? இந்த பிலிம்ஸுக்கான விடயங்கள் கேட்கலாம். நம்மளுடைய மெயின்ஸுக்கு கேட்டாங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் கொடுக்கலாம். A plan was the industrial and transport plan contract with the first plan with watch called agriculture and irrigation plan. Originally, the second plan proposed a total public sector outlay of 4800 crore. Through actual outlay was only rupees 4672 crore. ஓகேங்களா? இதில் வந்து இந்த விஷயம் ரெண்டு விஷயம் கேட்கலாம். தான் பெருக்கல் குறி போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது எதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன்? விவசாயம் மற்றும் சமுதாயத்துறை, அதாவது அக்ரிகல்ச்சர் அண்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 560 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அடுத்து இரிகேஷன் அண்டு பவர், மின்சாரத்துக்கும் பாசனத்துக்கும் 913 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சுரங்கம், மைனிங், இண்டஸ்ட்ரி அண்ட் மைனிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அண்டு கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்துக்கு பார்த்தீங்கன்னா 1385. நான் முன்னையே சொன்னேன் டிரான்ஸ்போர்ட் அண்டு இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க? டிரான்ஸ்போர்ட் அண்டு இண்டஸ்ட்ரியல் பிளான் சொல்லுவாங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு தான் அதிகப்படியான என்ன ஒதுக்கியிருக்காங்க? அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சாங்க. அடுத்து சமூக சேவை, சோசியல் சர்வீஸ்க்கு 945 கோடி ரூபா. அடுத்தது இதர பிரிவினுக்கு 99 கோடி ரூபான்னு சொல்லி அலோகேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்து அசஸ்மெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்குது. ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8% வரைக்கும் வருமானம், தனிநபர் வருமானம் அதிகரிச்சது. தனிநபர் வருமானம்னா உங்களுக்கு தெரியும், இண்டிவிஜுவல் கேப்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் அதிகரிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. அது என்ன சார் இதில் மட்டும் 8% அதிகரிச்சிச்சு, அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருந்ததா? கண்டிப்பாக. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகும்போது வேலைவாய்ப்பு அதிகமாச்சு. வேலைவாய்ப்பு அதிகமாகும் போது தானே என்ன ஆகும்? உங்களுக்கு வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனிநபர் இன்கம் அதிகமாகும், உற்பத்தி அதிகமாகுது, அது சேல்ஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சூழலில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நமக்கு தேவையான விஷயம்லாம் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அதை வாங்கும் திறனோ இல்லை அந்த பீப்புளோட குரோத்தோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் எல்லா இடத்துலையுமே நல்லதாக நடந்தனால அதோட தனிநபர் வருமானம் அதிகரிச்சது. அதே டைமில் என்ன தேசிய வருவாயம் அதிகரிச்சிச்சு. ஆனால் இந்த தேசிய வருமானம் அதிகரிச்சாலும் தனிநபர் வருமானம் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான், அந்த வளர்ச்சி விகிதம் கம்மியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா மக்கள் தொகை வீதம் கேள்விகள் கேட்கலாம். கேள்விகள் இந்த இடத்துல இருந்து கேட்பாங்க, அதாவது ரீசனிங் கொஸ்டினில் கேட்பாங்க. மேலே வந்து கொடுத்துருவாங்க என்னன்னு, ஒரு தனிநபர் விகிதம் பாதிக்கும் காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வேலைவாய்ப்பு, மக்கள் தொகை பெருக்கம், இந்த மாதிரியான ஒரு விடயத்தை கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் கேட்பாங்க. தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கணும். எப்போவுமே தனிநபர் வருமான வளர்ச்சி, அதாவது ஒரு நாட்டோட தனிநபர் வருமான வளர்ச்சி விகிதம் எப்படி குறையும் அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தொகை வீதத்தை அதிகப்படுத்திச்சுன்னா கம்மியாகும். ஸோ மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சவாலான பகுதியாக இருந்தாலும் அது வந்து என்ன, அது ஒரு மூலதனம் தான், அது அழியக்கூடிய மூலதனம் கிடையாது. இட்ஸ் பிகஸ்ட் ரிசோர்ஸ் இன் ஆர் கண்ட்ரி. பட் அதுவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்? உங்களுக்கு வளர்ச்சி விகிதத்தை குறைக்கும். தேசிய வருவாய் பார்த்தீங்கன்னா 11670 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் அதிகமாக இருந்து 14140 கோடியாக அதிகமாச்சு. தனிநபர் வருமானம் பார்த்தீங்கன்னா 299லேருந்து
326 அதிகரிச்சிச்சு. ஞாபகம் வச்சுக்கங்க, 299லேருந்து 326 அதிகரிச்சிச்சு. கேள்விகள் கேட்கலாம் இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தின், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை விகிதம் பற்றி ஆண்டுக்கு 2% அதிகமாச்சு. அது மக்கள் தொகை பெருக்கம் எப்படி இருந்தது? ஆண்டுக்கு 2% அதிகமாக இருந்தது. அடுத்தது உணவு உற்பத்தி பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆச்சு. சரிங்களா, இதெல்லாம் டேட்டாஸ். இந்த டேட்டாஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இம்பார்ட்டன்ட். பருத்தி உற்பத்தி பார்த்தீங்கன்னா 31.5% அதிகமாச்சு. தேயிலை பார்த்தீங்கன்னா 9%, கரும்பு பார்த்தீங்கன்னா 22.5%. ஆனால் இது எல்லாமே அதிகமாக இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒன்றுனா சணல். கேள்விகள் இந்த இடத்துல தான் கேட்பாங்க. எதெல்லாம் அதிகமாச்சுன்னு கேட்க மாட்டாங்க. கேட்பாங்க எப்படி இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தில் எந்த பணம், இது என்ன சொல்லுவாங்க, பணப்பயிர். சணல் வந்து ஒரு பணப்பயிர். பணப்பயிர் வந்து எந்த பணப்பயிர் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். தேயிலையும் பணப்பயிர் தான், கரும்பும் பணப்பயிர் தான், சணலும் பணப்பயிர் தான். பட் இதெல்லாம் பருத்தியும் பணப்பயிர் தான். ஸோ இதெல்லாம் வந்து அதிகமானது எதுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு? சணல் வீழ்ச்சி இருந்துச்சு. சணலுக்கு அதிகமாக எங்கே இருக்கும்? உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலில் அதிகமாக இருக்கும். சரிங்களா, இதோட அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இது வந்து செகண்ட் பிளான் வந்து என்னன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் பிளான்னு சொல்லிட்டேன். இங்க இடத்துல இந்த கேள்விகள் கேட்கலாம், நோட் பண்ணிக்கங்க, கண்டிப்பா வரும். அடுத்தது இந்தியா ஸ்டார்டட் தி ப்ரொடக்ஷன் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மெஷினரிஸ். இப்போ இந்த இதுல வந்து என்னென்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்புகள் இருந்ததுன்னா, இயந்திரங்கள், அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய இயந்திரங்கள். இப்போ நம்ம வண்டியை ஓட்டுறோம், வண்டிக்கு என்ஜினை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனியை நான் என்ன பண்ணிட்டேன், இந்தியாவிலேயே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மைக்கு இறந்துக்கிற டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பித்தோம். கைத்தொழில் அதிகமாச்சு. போக்குவரத்து, ஏன்னா கைத்தொழில் ஏன் அதிகமாச்சு? சிறு தொழிலுக்கு நம்ம ஊக்குவிக்கிறதுக்காக ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நமக்கு என்ன பண்ணோம், அந்த ஃபண்டு கொடுக்கறதுக்கான முயற்சிகள் எடுத்தோம். அதனால் இது என்ன நடக்குதுன்னா கைத்தொழில் நல்லா அதிகமாச்சு. கைத்தொழில் அதிகமாச்சுன்னா அது ஒரு இடத்துல இந்த இடத்துல கொண்டு போகிறதுக்கு போக்குவரத்து அதிகமாச்சு. இந்த பிளானோட பேரை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், நாம இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்போர்ட் பிளான் தான் சொல்லியிருக்கோம். அடுத்தது அதாவது கனரக மின் உபகரணங்களுக்கு விஞ்ஞானமும் அதிகமாச்சு. அதாவது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம். சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன சொல்லுவோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஸ்கோப்பு, இந்த மாதிரி விஷயம்லாம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸும் இந்த பீரியடில் தான் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண. இது எக்ஸாம்பிள் தான் திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரானிக் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண ஒரு முக்கியமான கம்பெனினே சொல்லலாம். இந்த பீரியட் தான் இந்த விஷயம்லாம் வந்துச்சு. அதுல பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து 3 இண்டஸ்ட்ரியை லான்ச் பண்றாங்க. என்னென்ன இண்டஸ்ட்ரி அப்படின்னா, ரூர்கேலா ஸ்டீல் பிளான்ட் எங்க ஒரிசால, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலால் ஸ்டீல் பிளான்ட் மத்திய பிரதேசத்தில், துர்காப்பூர் மேற்கு வங்காளம். இந்த 3 இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஸ்டீல் தொழிற்சாலைகள் எது அல்லது எஃகு தொழிற்சாலைகள் எதுன்னு கேட்டால் 3: ரூர்கேலா, பிலாய், துர்காப்பூர். ரூர்கேலா ஒடிசா, பிலாய் மத்திய பிரதேசம், துர்காப்பூர் மேற்கு வங்காளம். திரும்ப சொல்கிறேன், ஆக்சுவல் க்ரோத் பார்த்தீங்கன்னா 4.3%, டார்கெட் வந்து 4.5%. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா, முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து எஃகு தொழிற்சாலையில் வளர்ச்சி அடைஞ்ச டைம், அந்த பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனதுக்கு பெருமை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது ஐந்தாம் திட்டத்தை சாரும். எப்படி முதல் ஐந்தாம் திட்டத்தில் 5 ஐஐடிஸு கட்டினாங்களோ, 3 டேம் கட்டினாங்களோ, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் செக்டாரோட என்ன பண்ணிட்டாங்க, பப்ளிக் அதாவது இப்போ அரசாங்க நிறுவனமான 3 எஃகு இரும்பு தொழிற்சாலை நிறுவப்பட்டது. முதல்ல வந்து பார்த்தோன்னா என்னது உங்களுக்கு துர்காப்பூர், அடுத்து ரூர்கேலா, அடுத்து பிலால் மத்திய பிரதேஷ். இதனால என்னாச்சுன்னா 10 லட்சம் டன்ஸ் இரும்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடா இந்தியா உருவாச்சு. அடுத்தது அயன் ஸ்டீல். ஆக்சுவலா வந்து என்னாச்சுன்னா டாடா, அடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. டாட்டாவோட அயன் ஸ்டீல் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் வந்து 7 டன்ஸாக இருந்தது. இந்தியன் அயன் ஸ்டீல் கம்பெனியோட 5 லேக் டன்ஸாக இருந்தது. மைசூர்து பார்த்தீங்கன்னா 75,000 டன்ஸாக இருந்துச்சு. சரிங்களா, மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தாங்க, நம்மளுடைய இந்த பொதுத்துறை நிறுவனங்களான இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸு கொடுத்தது. புரியுதுங்களா? ஓகே, கேள்விகள் எப்படி வேணால் கேட்கலாம், இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தது இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ். டிராக்டர்ஸ் கிரியேட் பண்ணது, நியூஸ் பிரிண்ட் அதாவது அச்சு தொழிற்சாலைகள், மோட்டார் சைக்கிள் வாகனங்கள்
ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஸ்கூட்டர்ஸு, அடுத்து வந்து சல்ஃபா ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய அத்தனை மெடிசன்ஸும் ட்ரக்ஸும் வந்து இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அடுத்தது டிடிடி இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகள் இங்கே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை உருவாக்குனாங்க. இதனால் நமக்கு வந்து 9.5 மில்லியன் ஜாப்ஸும் வந்து கிரியேட் ஆச்சு இந்த டைமில். சரிங்களா, இந்த பிளானில் எத்தனை மில்லியன் ஜாப்ஸு? 9.5 மில்லியன் ஜாப்ஸ் கிரியேட் ஆச்சு. இது நோட்டபிள் பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க, தேவையான ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீல் மில்ஸால் பிலால், துர்காப்பூர், ரூகேலா வேறு எஸ்டாப்ளிஷ் 75 years. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் ப்ரொடெக்ஷனு, ரயில்வே லைன் அதிகமாக போடப்பட்டது. அட்டாமிக் இங்கே பீரியட் நோட் பண்ணுங்க, இந்த கேள்விகள் கேட்கலாம். நான் இது கொடுக்காம விட்டேன், இங்கே இருக்குது. என்னது? ஹேமி பாபா அவர் தான் ஃபஸ்ட்டு 1957 என்ன பண்ணுறாரு? அட்டாமிக் எனர்ஜி கமிஷன், இந்தியாவோட அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா 1957. எப்போ? இந்த 5ஆம் திட்டத்தின் மூலமாக தான். இந்த மூலமாக தான், அதாவது அடிப்படையாக ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரிசர்ச் இன்ஸ்டியூட்லாம் கிரியேட் ஆச்சு, சிக்ரி இந்த மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிரியேட் ஆச்சு. 1957 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. யாருன்னா இந்த மாதிரி நிறைய நல்லா படிக்கிற பசங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்து அவங்கள வந்து எங்கே ஒர்க் பண்ண வச்சாங்க? நியூக்ளியர் பிளான்ட், பவர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண வச்சாங்க, ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இந்த பீரியடில் தான் யார்? ஹேமி பாபா, ஜே பாபா அப்படிங்கிறவர் வராரு. இவர் தான் வந்து நம்ம அட்டாமிக் கமிஷனோட முதல் சேர்மன்னு சொல்லலாம். 1957 எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? 2வது 5ஆம் திட்டத்தின் மூலமே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ நம்ம நோட்டபிள் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, 2வது 5ஆம் திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது 5ஆம் திட்டத்தோடு நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரில, ரொம்ப லாங் டேர்மாக எடுத்துகிட்டு போகுது. ஸோ தயவுசெய்து சீக்கிரம் பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு டெஸ்ட்லாம் கொடுக்க போகிறோம் இன்னும் குறிப்பிட்ட நாளில். ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே, இந்த டீச்சிங் இது முடிஞ்ச உடனே எக்ஸாம்ஸு பிடிஎஃப்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்மளோட டெலகிராம் குரூப் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பின் பண்ணி வச்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.